ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா இது அளவு ப்ளவுஸு. இந்த அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி மெஷர்மெண்ட்டை எழுதிக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். எப்போயுமே அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அப்படியே துணியிலே டைரெக்டாக போட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம அதை விட நம்ம மெஷர்மெண்ட்டு எடுத்து எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்து அவங்க கொடுக்கும்போது இதே அளவை எடுத்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. அதை இப்போ நான் வந்து இந்த அளவு ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி நம்ம லைனிங்லேயோ இல்லை ப்ளவுஸ் பீட்லேயோ போட்டு கட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு முழு உயரம் எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா ஃபுல் ஹைட்டு அப்படின்போது ப்ளவுஸை விரிச்சிட்டு இந்த இடம் ஷோல்டர் இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து நம்ம ப்ளவுஸினுடைய முழு உயரத்தை ரொம்பவும் இழுக்கக்கூடாது, முழு உயரத்தை நம்ம எடுக்கணும். இப்போ இதில் கரெக்டாக முழு உயரம் 12.5 இன்ச் இருக்குது. அப்போ இந்த ப்ளவுஸினுடைய முழு உயரம் வந்து 12.5 இன்ச். அதுக்கப்புறம் ஹைட் எடுத்துகிட்டு இப்போ இந்த 12.5 இன்ச்சை அப்படியே இங்கே கொண்டு வந்து கழுத்து பகுதியில் இங்கே வச்சிங்கன்னா கழுத்தினுடைய உயரத்தை, பின்கழுத்து உயரத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பின்கழுத்து உயரம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு. அப்போ பின்கழுத்து உயரம் 6.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் இந்த ஷோல்டருக்கு வந்து இவங்க வந்து ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து 2.25 இன்ச்சு வச்சுருக்காங்க. ஷோல்டர் வந்து 2.25 இன்ச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் முன்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4.25 இன்ச்சு இருக்குது. 4.25. இந்த முன்கப் உயரத்தை நம்ம என்ன பண்ணணும், நல்ல ப்ளவுஸை இப்படி எடுத்துட்டு இந்த பகுதியில் ரொம்பையும் இழுக்காமல் நம்ம முன்கப் உயரத்தை அளக்கணும். இப்போது இந்த முன்கப் உயரம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து, அதாவது இங்கே தையல் இருக்கும் அந்த இடத்துல இருந்து முன்கப் உயரம் இது வரைக்கும் 8.5 இன்ச்சு. 8.5க்கு அப்புறம் இந்த டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னா 2.5 இன்ச் பிடிச்சிருக்காங்க. ஸோ 8.5 + 2.5 பார்த்தீங்கன்னா 8 9 11 இன்ச்சு ப்ளஸ்ஸு மேலே 1/2 இன்ச்சு தையலுக்காக, கீழே 1/2 இன்ச்சு தையலுக்காக. அப்போ முன்கப் உயரம் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டு இந்த பட்டி ஜாயின் பண்ணுறோம்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த கழுத்துக்கு கீழே எவ்வளோ அளவு, இந்த பட்டி ஜாயின் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ அளவு அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இதில் 4.5 இன்ச் இருக்குது. இதோட ப்ளஸ்ஸு 1 இன்ச்சு நம்ம சேர்த்துக்குவோம். ஏன்னா இங்கே டாட் பிடிப்போம், பட்டி ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம 1 இன்ச்சு இங்கே நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சென்டர், இந்த கப்பு, இந்த டாட் பிடிச்சிருக்கோம்ல, இப்போ இதோடைய லென்த்து எவ்வளவு அப்படின்றத நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு இப்படி மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. இப்போ 3.5 இன்ச்சு இருக்குன்னும் போது 1/4 இன்ச்சு சேர்த்து 3.25 இன்ச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி கையினுடைய நீளத்தை நம்ம அளந்துக்கணும். இப்போ கையினுடைய நீளத்தை நம்ம அளந்துக்கணும். கையினுடைய நீளம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது, 6 இன்ச்சு இருக்குது கை நீளம்.
கை சுற்றளவு 4 இன்ச் இருக்குது. கை சுற்றளவு 4 இன்ச்சு. இந்த ஆம்ஹோல், இந்த கையினுடைய இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இந்த இடம் 4.25 இன்ச் இருக்குது. ஆம்ஹோலை எவ்வளோன்னு அளந்துக்கலாம். ஸோ ஆம்ஹோல் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆம்ஹோல் பார்த்திங்கன்னா 6.25 இன்ச் இருக்குது. இப்படி தான் வந்து ஒரு ப்ளவுஸை அளந்து நம்ம மெஷர் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டு நம்ம லைனிங்கில் நம்ம அப்ளை பண்ணி கட் பண்ணணும். மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பின்கழுத்து உயரம் எடுத்துட்டோம். பின்கழுத்து உயரம், அந்த ப்ளவுஸினுடைய பின் உயரம் எடுத்துட்டோம். இந்த ஆம்ஹோலுக்கு உள்ள இந்த உயரத்தை நம்ம எடுக்கணும். அப்போது இதை இங்கேருந்து டேப்பை வச்சு எந்த இடத்துல இந்த ஜாயிண்ட் வளைவு இருக்கோ அந்த இடம் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணோம்னா உங்களுக்கு 5 இன்ச் இருக்குது. ஸோ இந்த ஆம்ஹோலுக்கு நம்ம வரைகிற அந்த பாக்ஸ் வரும்ல, அது வந்து 5 இன்ச் வரும். பட்டியினுடைய உயரம், பட்டி வந்து சைடில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா பட்டியினுடைய உயரம் வந்து சைடில் 2.25 இன்ச் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் இருக்குது. ஸோ நம்ம வந்து அரை இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு தையலுக்காக நம்ம சேர்த்துக்கணும். அதே மாதிரி இடுப்பினுடைய சுற்றளவு, இப்போ இந்த இடத்த விட்டுட்டு நம்ம இடுப்பு சுற்றளவை அளக்கணும். பார்த்திங்கன்னா இடுப்பினுடைய சுற்றளவு வந்து 28 இன்ச் இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம எல்லா அளவுகளையுமே ஓரளவுக்கு எடுத்தாச்சு. இப்படி தான் வந்து ப்ளவுஸினுடைய அளவுகளை நம்ம நோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளவுஸை கட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.